எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மணப்புரம் ஃபினான்ஸோட Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸும் அவங்க கான்ஃபரன்ஸ் கால் சம்மரியும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மணப்புரம் ஃபினான்ஸ் பற்றின ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம். மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் தி லீடிங் கோல்டு லோன் கொடுக்குற NBFC. இதோட ப்ரமோட்டர் வந்து விபி நந்தகுமார். அவர் தான் இப்போ கரண்ட் MD அண்ட் CEO-வாக இருக்கார். இந்த கம்பெனி ஆரம்பித்தது 1949 திரிஷூர் டிஸ்ட்ரிக்ட் கேரளாவில் வந்து அவரோட ஃபாதர் விசி பத்மநாபா வந்து ஆரம்பித்தது. நந்தகுமார் வந்து 1986 இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறாரு. மணப்புரம் ஃபினான்ஸ் லிமிட்டடாக ஒரு கம்பெனியாக 1992 இது இன்கார்பரேட் ஆகுது. அதுக்கப்புறம் 1992 இப்போ வரைக்கும் அந்த கம்பெனி வளர்ந்து வந்துட்டுருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த கம்பெனிக்கு இன்க்ளூடிங் இதோட சப்சிடரி கம்பெனிஸ் எல்லாம் சேர்த்து 5073 பிரான்ச்சஸ் இருக்கு அக்ராஸ் 28 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். அசெட் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் மட்டுமே 302.6 பில்லியன். 41,000 பேத்துக்கு மேல இந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மணப்புரம் ஃபினான்ஸோட சப்சிடரிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா மணப்புரம் ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெட், மணப்புரம் இன்சூரன்ஸ் புரோக்கர் லிமிடெட், ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸ் லிமிடெட், மணப்புரம் காம்டெக் அண்ட் கன்சல்டன்ஸ் லிமிடெட். இதில் இந்த ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸ் சப்சிடரியை தனியாக ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறதுக்கான IPO ப்ராசஸில் அவங்க இருந்தாங்க. பட் ரீசெண்டாக அந்த டிராஃப்ட் பேப்பர்ஸை செபிட்டு அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க. மணப்புரம் ஃபினான்ஸ் எந்தெந்த செக்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் லோன், அந்த கோல்ட் லோன்லேயே டோர் ஸ்டெப், இன்ஸ்டன்ட் அண்ட் ஆன்லைன் கோல்ட் லோன்ஸ் இது எல்லாமே பண்ணுறாங்க. மைக்ரோ ஃபினான்ஸில் மைக்ரோ ஹோம் ஃபினான்ஸ் அண்ட் அதர் மைக்ரோ ஃபினான்ஸ் லோன்ஸ் பண்ணுறாங்க. ஹவுசிங் ஃபினான்ஸ் டிவிஷன் வச்சுருக்காங்க. வெஹிக்கிள் அண்ட் எக்யூப்மெண்ட் ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. MSME அண்ட் அலைன்டு ஃபினான்ஸும் இந்த கம்பெனி பண்ணுது. இப்போ இந்த மணப்புரம் ஃபினான்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி அந்த ரிசல்ட்ஸை குவார்டர் ஆன் குவார்டர் அண்ட் லாஸ்ட் இயரோட Q4 ரிசல்ட்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட இன்கம் வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் 2560 இருந்தது, இந்த குவார்ட்டரில் 2360 இருந்திருக்கு. ஸோ குவார்டர் ஆன் குவார்ட்டர் 7.8% குறைஞ்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் 1634 கோடியிலிருந்து 1464 கோடியாக குறைஞ்சிருக்கு. 10.4% குறைஞ்சிருக்கு. ப்ரொவிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராஃபிட் 680 கோடியாக இருக்குது. இது போன குவார்ட்டரில் 928 கோடி, இதுவும் 26.7% குறைஞ்சிருக்கு. ப்ரொவிஷன் வந்து 919 கோடி பண்ணியிருக்காங்க. இது ஏன்னா அவங்களோட மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட்டான ஆஷிர்வாதில் வந்து பேட் லோன்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கான ப்ரொவிஷன்ஸாக இந்த 919 கோடியாக இந்த குவார்ட்டரில் அவங்க பண்ணியிருக்காங்க. ப்ரொவிஷன்ஸ் ப்ராஃபிட்டோட அதிகமாக இருக்கிறதுனால இந்த குவார்ட்டரில் அவங்க லாஸ் பண்ணியிருக்காங்க. 236 கோடி ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 203 கோடி லாஸ். இது போன குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 278 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. அந்த குவார்ட்டரில் ப்ரொவிஷனாக 555 கோடி பண்ணியிருந்தாங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 6.7% குறைஞ்சிருக்கு. ப்ரொவிஷனும் 389% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பேட்டும் 136% குறைஞ்சிருக்கு. ஸோ போன வருஷம் இதே குவார்ட்டரில் அவங்க 563 கோடி ப்ராஃபிட் பண்ண கம்பெனி இந்த குவார்ட்டரில் 203 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஃபினான்ஷியல் இயர் 25ஓட ரிசல்ட்ஸை 24 ரிசல்ட்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். போன ஃபினான்ஷியல் இயர் 25 ஃபுல்லாக அவங்களோட இன்கம் வந்து 10,041 கோடியாக இருந்திருக்கு. இது ஃபினான்ஷியல் இயர் 24ஓட கம்பேர் பண்ணும்போது 13.5% இன்க்ரீஸ். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 6,466 கோடியாக இருக்குது. இது போன இயர் வந்து 5,982 கோடியாக இருந்தது, 8.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் வந்து 2,197 கோடியாக இருந்தது, இந்த வருஷம் 1,204 கோடியாக இருந்திருக்கு. ஸோ 45.2% போன இயரோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபினான்ஷியல் இயரில் குறைஞ்சிருக்கு. இந்த ரிசல்ட்ஸில் இருக்க முக்கியமான பிஸ்னஸ் அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். இந்த ஓவரால் ரிசல்ட்ஸில் அவங்களோட அந்த மைக்ரோ ஃபினான்ஸ் சப்சிடரியான ஆஷிர்வாதை எடுத்துட்டு பார்த்தா அவங்களோட கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் வந்து இந்த குவார்ட்டரில் 423 கோடியாக இருந்திருக்கு, இந்த இயரில் 1843 கோடியாக இருந்திருக்கு. ஸோ அந்த ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸில் இருக்கிற இஷ்யூனால தான் அவங்க இந்த ப்ராஃபிட்லேருந்து லாஸாக இந்த குவார்ட்டரில் புக் பண்ணியிருக்காங்க. இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டரில் இருக்கிற இஷ்யூங்கிறது மணப்புரம்க்கு மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை. சம்டைம்ஸில் எல்லா ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், எல்லா கம்பெனிஸ் அக்ராஸ் பேங்கிங் அண்டு நான் ஃபினான்ஷியல் கம்பெனிஸில் எல்லா கம்பெனிஸுமே இந்த மைக்ரோ ஃபினான்ஸில் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்குது ஃபார் த ஃபாஸ்ட் 1 இயர்.
அதே மாதிரி அவங்களோட கோல்ட் லோன் போர்ட்ஃபோலியோ வந்து இன்னமும் அவங்களோட கோர் ஸ்ட்ரென்த்தா இருக்கு. அவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ல 59.5% கோல்ட் லோன் போர்ட்ஃபோலியோவா இருக்கு ஆஸ் ஆஃப் இந்த குவார்டர். இது லாஸ்ட் குவார்டர்ல 55.4% இருந்தது. இது என்ன சொல்லுதுன்னா இந்த குவார்டர்ல அவங்க கோல்ட் லோன் நிறைய கொடுத்துருக்காங்க கம்பேர்ட் டு அதர் லோன்ஸ். ஸோ இந்த கோல்ட் லோன் செக்மெண்ட் பத்தி பார்க்கலாம். இந்த கோல்ட் லோன் செக்மெண்டோட கன்சாலிடேட்டட் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 25,586 கோடியா இருக்கு. இது 4.4% குவார்டர் ஆன் குவார்டர் இன்க்ரீஸ். இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா 18.7%. ஆனால் ப்ராஃபிட் வந்து போன குவார்டர் 453 கோடியா இருந்து இந்த குவார்டர் 414 கோடியா குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி 3.1 லட்சம் நியூ கோல்ட் லோன் கஸ்டமர்ஸ் வந்து இந்த குவார்டர்ல அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா அவங்களோட டோட்டல் கஸ்டமர் பேஸ் வந்து 25.8 லட்சமா இருக்கு. அதே மாதிரி ஆசீர்வாத்ல அவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 8,189 கோடி. இதுல அந்த ஆசீர்வாத்லயுமே இவங்க கோல்ட் லோன் தராங்க. அது வந்து 928 கோடி. இது சீக்வென்ஷியலா 18.2% கம்மி, 31.1% இயர் ஆன் இயர் கம்மி. ஸோ இவங்க அந்த மைக்ரோ ஃபினான்ஸ்ல கொடுக்குற லோனை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க கம்பேர்ட் டு லாஸ்ட் குவார்டர் அண்ட் லாஸ்ட் இயர். ஸோ இந்த குவார்டர்ல ஆசீர்வாத் மட்டுமே 626 கோடி லாஸ் புக் பண்ணியிருக்கு. அவங்களோட வெஹிக்கிள் ஃபினான்ஸ் வந்து அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 4,773 கோடியா இருக்கு. குவார்டரா பார்த்தா 6% டிக்ளைன் இருக்கு. பட் ஆனால் இயர் ஆன் இயர் 16.1% இன்க்ரீஸ் இருக்கு இந்த வெஹிக்கிள் ஃபினான்ஸ்ல. அதே மாதிரி தான் ஹோம் லோன் போர்ட்ஃபோலியோ வந்து குவார்டர் ஆன் குவார்டர்ல 2.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர்ல 20.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஃபுல் இயர்ல இந்த ஹோம் லோன் செக்மெண்ட் மட்டுமே 23 கோடி ப்ராஃபிட் பண்ணிருக்கு. மணப்புரம் ஃபினான்ஸோட போர்டு வந்து 50 பைசா டிவிடெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட கிராஸ் என்பிஏ வந்து 2.77% இருக்கு. இது போன குவார்டர்ல 2.46 இருந்தது. ஸோ அவங்களோட என்பிஏ ஸ்லைட்டா 0.31% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ அவங்களோட ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் நடந்த கான்ஃபரன்ஸ் காலில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணாங்க, என்னென்ன கொஷின்ஸ் வந்தது, அதுக்கு அவங்க என்ன ஆன்சர் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பெயின் கேபிட்டல்ல நடக்க போற டீல் பத்தி கொஷின் இருந்தது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பெயின் கேபிட்டல் நடக்க போற ப்ராசஸ் வந்து அப்ரூவல்ல தான் இருக்கு. இன்னும் எல்லா ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ்க்கும் வந்து மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அது அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த டீல் வந்து பெயின் கேபிட்டல் கூட நடக்கும். இந்த டீல் எப்படி நடக்க போகுதுன்னா பெயின் கேபிட்டல் 18% இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இதுல 9% வந்து ஈக்விட்டியா இருக்க போது, 9% வந்து கன்வெர்டபிள் வாரன்ஸா இருக்க போது. இந்த 18%மே மணப்புரம் ஃபினான்ஸ்ங்கிற பேரண்ட் கம்பெனிக்கு தான் வரும். சப்சிடரிஸ்க்கு என்னென்ன தேவை இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு பேரண்ட் கம்பெனி அதுக்கேற்ற மாதிரி அதை அலோகேட் பண்ணும். பிரான்ச் ஓப்பனிங் பத்தி கேட்கும்போது ரீசெண்டா இந்த கம்பெனி பெருசா பிரான்ச் ஓப்பனிங் எதுவுமே பண்ணல. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க வந்து பிரான்ச் ஓப்பன் பண்றதுக்கான பர்மிஷனுக்கு ஆர்பிஐக்கு இவங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ இவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணியிருக்குன்னா பெயின் கேபிட்டல் டிரான்சாக்ஷன் ஓவர் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, தென் வி வில் அட்வைஸ் ஆன் திஸ் பிரான்ச் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹையர் டிக்கெட் கோல்ட் லோன்ஸ் வந்து இனிமேல் நாங்கள் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ண போறோம். 5 lakhs to 50 lakhs வரைக்கும் இருக்கிற செக்மெண்ட்க்கு நாங்கள் லோன் தரத்துக்கு இனிமேல் ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பெயின் கேபிட்டல் பத்தி இன்னொருத்தர் கேட்ட கொஸ்டினுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெயின் கேபிட்டல் கொடுக்க போறது வந்து ஒன் கோல்ட் லோனுக்கு மட்டும் போகும் அப்படின்னு கிடையாது. வேற ஏதாவது சப்சிடிஸ்க்கு என்ன நீட் இருந்தாலும் அதுக்கும் அவங்க பண்ண போறாங்க. பட் ஆஸ் அ கம்பெனியா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிமே செக்யூர்ட் லோன்ஸ் தான் நாங்க ப்ரிஃபர் பண்ண போறோம். லாங் டேர்ம்ல 90% எங்ககிட்ட செக்யூர்ட் லெண்டிங் தான் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கோல்ட் லோன் தான் எங்களோட மெஜாரிட்டி அவுட்புட்டா இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆசீர்வாத்ல இந்த குவார்டர்ல நடந்த ஹை ப்ரொவிஷன் பத்தி கொஸ்டின் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட பாட்டம் ஆயிடுச்சு. இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர்ல இருக்கிற ஒஸ்ட் டைம் வந்து பாட்டம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ரொவிஷன் வந்து அப்கமிங் குவார்டர்ஸ்ல குறையும். அதே மாதிரி அவங்க ஆசீர்வாத்ல கொடுக்குற லோன்ஸை கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வச்சிருக்கிறதுனால அது கொஞ்சம் ஈஸி ஆனதுக்கு அப்புறம் அங்கேயும் பிசினஸும் இன்க்ரீஸ் ஆகும், இந்த ப்ரொவிஷன்ஸும் குறையும் அப்படின்னு அவங்க பிலீவ் பண்றாங்க. அப்புறம் பெயின் கேபிட்டலோட ஹிஸ்டரி பத்தி ஒரு டிஸ்கஷன் நடந்தது. இந்த பெயின் கேபிட்டல் யாருன்னா இவங்க இதுக்கு முன்னாடி ஆக்சிஸ் பேங்க்ல இன்வெஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க, எல்என்டி ஃபினான்ஸ், அப்புறம் வந்து டைகர் ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ரன் பண்ணாங்க. அது வந்து ஃபார்மலி அதானி ஃபினான்ஸா இருந்தது. அதுக்கப்புறம் 360 ஒன் வெல்த் அசெட்ஸ் அப்படிங்கிறது இவங்க தான் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி தான் இப்போ மணப்புரம் ஃபினான்ஸ்ல 18% ஸ்டேக் எடுக்க போறாங்க. ஸோ இதெல்லாம் தான் மணப்புரம் ஃபினான்ஸ் ரிசல்ட்ஸ் அண்ட் அவங்களோட கான்ஃபரன்ஸ் காலில் இருந்த இம்பார்ட்டண்டான இன்புட்ஸ்.
இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.